எனக்கு மிகவும் அன்பான அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பு அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் இந்த நாளிலும் இந்த புதிய மாதத்தை பார்க்கும்படி கர்த்தர் பாராட்டின இரக்கத்திற்கான கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கடந்த 9 மாதங்கள் கர்த்தர் நமக்கும் நம்முடைய ஊழியத்திற்கும் மிகவும் நல்லவராகவே இருந்தார். ஆச்சரியமாய் நடத்தினார். கர்த்தர் அற்புதமாய் நடத்தினார். உங்களுடைய ஜெபங்களுக்காக, உங்களுடைய உதாரணத்துவமான காணிக்கைக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களை தாங்குகிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரித விதமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்து தரும்படிக்கு கர்த்தரின் இருதயத்தில் போட்ட வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த 10வது மாதம் கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை உயர்த்தி உங்களை மேன்மைப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒரு வேளை வாழ்க்கையில் நடந்த சில கசப்பான அனுபவங்கள், கஷ்டமான சூழ்நிலைகள், இழப்புகள் இதெல்லாம் உங்களை ஒரு வேளை துக்கப்படுத்தி கொண்டிருக்கலாம். எதை குறித்தும் கலங்காதிருங்கள். என்னென்ன காரியத்தை எல்லாம் இந்த 9 மாதத்தில் நீங்கள் இழந்து போனீர்களோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் திரும்ப உங்களுடைய கரத்திலே கொடுத்து உங்களை மேன்மைப்படுத்தி சந்தோஷத்தினால் நிரப்புவாராக. பயப்படாதிருங்கள். இந்த 10வது மாதத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான வார்த்தை என்ன என்று பார்ப்போம். அது யாத்திராகமம் 15வது அதிகாரம் 26வது வசனத்துடைய கடைசி பகுதி சொல்லுகிறது, நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை பாருங்கள். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் நான் உனக்கு வரப்பண்ணேன், நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். பிரியமானவர்களே, எகிப்தியர் என்று சொல்லும் பொழுது உலக மக்களை குறிக்கிறது. இன்றைக்கு உலகத்தில் பார்ப்போமேயானால் பல தரப்பட்ட வியாதிகள் உண்டு, விதவிதமான வியாதிகள் உண்டு. ஒவ்வொரு நாளும் மெடிசன் எடுக்கும் பொழுதும் என்றைக்கு எனக்கு இந்த வேதனை தீரும், என்னைக்கு என்னுடைய வாழ்நாள் மாறும், எத்தனை நாட்கள் இந்த மெடிசன் சாப்பிடணும், எத்தனை நாட்கள் மருத்துவரையே தேடி அலைய வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை உடைய பலவீனத்தை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். என் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த மெடிசன் டாக்டர் இப்படியே போகுமா பிரதர், என் வாழ்க்கை ஃபுல்லாக இந்த பலவீனத்திலே தான் நான் சாகணுமா என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நான் உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய வேதனையை, நம்முடைய துக்கத்தை, நம்முடைய பலவீனங்களை கர்த்தர் சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறார். அவர் சுமந்து தீர்த்ததை நீங்களும் நானும் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. ஒருவேளை இரவெல்லாம் தூக்கம் வராமல் எத்தனை நாட்கள் இந்த பாடுகள், எத்தனை நாட்கள் இந்த வேதனை, எத்தனை நாட்கள் எனக்கு இந்த கஷ்டம், எத்தனை நாட்கள் எனக்கு இந்த போராட்டம் தெரியலையே, இத்தனை நாட்கள் நான் தாங்கி வந்ததே பெரிய விஷயம் என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். சில நேரங்களில் நான் மருத்துவமனைக்கெல்லாம் போகும்பொழுது, வியாதியில் படுத்திருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது உண்மையாகவே என் இருதயம் கலங்கும். காரணம் என்ன? வித்தியாசமான வியாதிகள். சிலர் சொல்லுவார்கள், பிரதர் இந்த பலவீனம் 1000ல் ஒருவருக்கு தான் வருமா, யாரோ ஒருவருக்கு தான் இந்த வியாதி வருமா, அந்த வியாதி தான் எனக்கு வந்திருக்கிறது, இந்த பலவீனம் தான் எனக்கு வந்திருக்கிறது என்று சொல்லி தங்களுக்கு வந்த பலவீனங்களை குறித்து என்னோடு கூட அநேகர் சொல்லுவதை நான் பார்த்திருக்கிறேன். பிரியமானவர்களே, அதெல்லாம் கேட்கும்போது என் இருதயம் அதிகமாய் உடைக்கப்படும். காரணம் என்ன? ஆண்டவரே, இவ்வளவு வேதனையில், இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கிறார்களேப்பா, நீர் கிருபையாய் இறங்கும் என்று ஒவ்வொருவருக்காய் ஜெபிப்பது என்னுடைய வழக்கம். பிரியமானவர்களே, கர்த்தர் இந்த வார்த்தையை பேசும்போது, இந்த வார்த்தையை பேசும்படிக்கு என்னுடைய இருதயத்தை கர்த்தர் ஒரு சமாதானத்தினால் நிரப்பினார். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தையை கேட்கிற உங்களுக்கு, நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் சரி, எந்த வியாதியின் படுக்கையில் இருந்தாலும் சரி, இயேசு என்கிற நாமத்தில் அற்புத சுகம் உண்டு என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மை சுகப்படுத்த அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஒருபுறம் சரீரத்தில் ஏற்படுகிற பலவீனங்கள், சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள், ஏதேதோ பலவீனங்கள் சொல்லலாம், சுகர், கேன்சர், ஏதேதோ சொல்லலாம். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சில பலவீனங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆட்கொண்டு இருந்திருக்கலாம். பெரியவர்களே, ஒரு காலத்தில் நல்லா ஜெபிச்சுட்டு இருந்தேன் பிரதர், ஒரு காலத்தில் அதிகமாய் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன், ஒரு காலத்தில் அதிகமாய் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் திறப்பிலை நின்ற அனுபவங்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஜெபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆவிக்குரிய பலவீனங்களும் இருக்கலாம். ஆவிக்குரிய பலவீனமோ இல்லை சரீர பலவீனமோ எதுவாய்
இருந்தாலும் கர்த்தருடைய கரத்தினால் இன்றைக்கு உங்களுக்கு விடுதலை உண்டாகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 53 பார்க்கிறோம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லி, அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அவருடைய தழும்புள்ள கரம் நீங்கள் இருக்கிற இடத்தில் வந்து அற்புத சுகத்தை தரும். நீங்கள் படுத்திருக்கிற படுக்கையில் வந்து அற்புதம் செய்யும். ஒருவேளை அநேக நாட்களாய் நீங்கள் டயாலிசிஸ் செய்து கொண்டே இருக்கலாம், அநேக நாட்களாய் ஏதோ ஒரு பலவீனத்துக்காய் நின்று கொண்டிருக்கலாம், அநேக காரியங்களுக்காய் பல டாக்டரை பார்த்து நீங்கள் ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். என்னுடைய ஃபேமிலி டாக்டர் சொல்றார், என்ன தெரியுமா, என்னுடைய தழும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி, தழும்புகளில் அற்புத சுகம் உண்டு என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கர்த்தருடைய கரத்திலிருந்து நாம் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு அற்புத சுகம் நடக்க வேண்டுமானால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியங்கள் சில உண்டு. அந்த எதிர்பார்க்கிற காரியங்களை நீங்களும் நானும் செய்யும் பொழுது நிச்சயமாய் சொல்லுகிறேன், உங்களுடைய வியாதியின் படுக்கையை கர்த்தர் மாற்றுவார். உங்களுடைய கஷ்டத்தை அவர் நீக்குவார். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு செழிப்பை கட்டளையிடுவார் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. முதல் ஆசீர்வாதம் என்ன என்று பார்ப்போம். அதே வசனத்தில் முதல் வார்த்தை சொல்கிறது, உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. இன்றைக்கு கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? கவனமாய் கேட்க வேண்டும். இன்றைக்கு ஆலயத்திற்கு போகிறோம், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிறோம். நன்றாய் கவனியுங்கள். சரீரம் மாத்திரம் தான் ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கும், ஆனால் சிந்தனைகள் எங்கெங்கோ அலைப்பாய்ந்து கொண்டே இருக்கும். எப்பொழுது வெளியே போகலாம், எப்பொழுது மற்ற அலுவலை செய்யலாம், எப்பொழுது எங்கே போகலாம் என்று சொல்லி பல காரியங்களை நாம் யோசித்துக் கொண்டே இருப்போம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்காதபடி நம்முடைய செவியை நாம் திருப்பிக் கொள்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு அற்புத சுகத்தை தர வேண்டுமேயானால் நீ என்னுடைய வார்த்தையை எப்படி கேட்க வேண்டுமாம்? கவனமாய் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை நீ கவனமாய் கேட்க 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 என்ன நடக்கும் தெரியுமா? உங்களுக்குள் ஒரு விசுவாசம் உண்டாகும், உங்களுக்குள்ளாக ஒரு பலன் உண்டாகும், உங்களுக்குள்ளாக ஒரு தைரியம் உண்டாகும், உங்களுக்குள்ளாக கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து இறங்குவதை உங்களால் உணர முடியும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, உலகத்தில் இருக்கிற எந்த வார்த்தைக்கும் கேட்பதற்கு இனிமையாயிருக்கும், ஆனால் வல்லமை இல்லை. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கும் இனிமையாயிருக்கும். அந்த வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களை, இன்றைக்கு படுத்திருக்கிற உங்களுடைய சூழ்நிலையில், கண்ணீரோடு இருக்கிற உங்களுடைய சூழ்நிலையில், வேதனையோடு இருக்கிற உங்களுடைய சூழ்நிலையில், பிரச்சனையோடு இருக்கிற உங்களுடைய சூழ்நிலையில் கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் இப்பொழுது இறங்கி வந்து கொண்டிருக்கிறது. விசுவாசத்தோடு இருங்கள். எப்பொழுது ஐயோ என்னுடைய பிள்ளைகளை செட்டில் பண்ணலையே பிரதர், என் பிள்ளை எதிர்காலத்தை குறித்து பல கேள்விகள் உண்டு, நான் இப்படி வியாதியில் இருக்கிறேன், என் குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய சில நல்ல காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லையே என்று கலங்கிக் கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய கரமுனை சுகப்படுத்தும், கர்த்தருடைய கரமுனை பலப்படுத்தும், கர்த்தருடைய கரமுனை மேன்மைப்படுத்தும், கர்த்தருடைய கரமுனை எழுப்பி நடக்க செய்யும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்க வேண்டும், காது கொடுத்து கேட்க வேண்டும். ஆனால் இன்னைக்கு காலகட்டத்தில் பாருங்க, எதெல்லாம் நாம் கவனித்து கேட்கிறோம் தெரியுமா? யூடியூப்ல பார்த்தா யார் யார் தாக்கி பேசுறான், எந்த ஊழியக்காரனை யார் தாக்குறான், எந்த ஸ்தாபனத்தை யார் தாக்குறான், இதை கவனமாய் கேட்பது வழக்கம். இந்த ஊழியக்காரன் அதை பண்ணிட்டான், அந்த ஊழியக்காரன் அதை பண்ணிட்டான். இன்றைக்கு ஒரு ஊழியக்காரன் பாவத்தில் விழுந்தான் என்கிற காரியத்தை நீ பெருமையாய் பேசுவாயானால் அவன் விழாதபடிக்கு எத்தனை மணி நேரம் ஜெபித்திருக்கிறாய்? அவனுடைய பாதுகாப்பிற்காக எத்தனை மணி நேரம் ஜெபித்திருக்கிறாய்? என் அன்புக்குரியவர்களே, கண்ட காரியங்களுக்கு நம்முடைய செவியை சாய்த்து இன்றைக்கு நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய சுகத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம், நம்முடைய எல்லா விதமான ஐஸ்வர்யத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். அவர் இப்படி பண்ணிட்டாரு, இந்த ஊழியக்காரர் இப்படி பண்ணிட்டாரு, இந்த ஸ்தாபனம் இப்படி பண்ணிடுச்சு, இந்த பிஷப் மாதிரி சரியில்லை, இப்படி பேசி 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 கடைசி வரைக்கும் நாமும் உருப்படாமல் மற்றவரையும் உருப்பட செய்யாமல் நாம் போய் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு கவனித்து கேளுங்கள். இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் அற்புத சுகத்தை பெற வேண்டுமே ஆனால் கண்ட கட்டுக்கதைகளுக்கு காதை திருப்பாதபடி கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்படி உங்களுடைய செவிகள் திரும்புவதாக. கர்த்தருடைய வார்த்தைக்காக உங்களுடைய செவிகள் திரும்பட்டும். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கும்படிக்கு உங்களுடைய செவி திரும்பட்டும். கர்த்தருடைய வார்த்தைக்காய் காத்திருக்கட்டும். அவருடைய மெல்லிய அமர்ந்த சத்தம் உங்கள் காதுகளில் ஏறும்படிக்கு நீங்கள் உங்களை ஒப்புக் கொடுப்பீரானால் கர்த்தருடைய அற்புதத்தின் கரம் உங்களை நிச்சயமாய் வாழ வைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. முதலாவது, கர்த்தர் கவனமாய் கேட்க சொல்லுகிறார். கவனமாய் கர்த்தருடைய வார்த்தை கேட்க வேண்டும். இரண்டாவது ஆசீர்வாதம் என்ன? அதே வார்த்தையில் பார்க்கும்போது அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து. என் அன்புக்குரியவர்களே,
அவருடைய பார்வைக்கு என்ன காரியம் செய்ய வேண்டுமாம்? செம்மையானவைகளை செய்ய வேண்டும், நல்ல காரியங்களை செய்ய வேண்டும். யாருடைய பார்வைக்கு? உன்னை சுகப்படுத்துகிற கர்த்தருடைய பார்வைக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பலவீனங்கள் ஏன் வருது தெரியுமா? அநியாய வட்டி வாங்கி 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 குடும்பத்தில் வியாதியை கொண்டு வருகிறோம். அநியாயமாய் சாபமான வார்த்தைகளை பேசி 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 குடும்பத்திற்கு சாபத்தை கொண்டு வருகிறோம். அநியாய காரியங்களை செய்கிறோம். துணிகரமாய் பிறரை குறித்து கேவலமாய் பேசுகிறோம். துணிகரமாய் பிறருடைய நடத்தையை குறித்து பேசுகிறோம். துணிகரமாய் சில காரியங்களை செய்து நாம் கர்த்தரை துக்கப்படுத்தி நாம் கர்த்தருடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற முடியாமல் போகிறோம் பிரியமானவர்களே. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா? அவருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்ய வேண்டும். அவருடைய பார்வைக்கு செம்மையான காரியங்களை செய்ய வேண்டும். ஆசா செம்மையான காரியங்களை செய்தபடினால் அவன் எல்லா சத்துருக்களின் கைக்கும் கர்த்தர் நீங்களாக்கி அவனை பாதுகாத்தார். யுத்தத்தில் ஜெயம் கொடுத்தார். இன்றைக்கு கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையாய் நன்மையாய் அவருடைய பார்வைக்கு பிரியமான காரியங்களை நீங்களும் நானும் செய்ய வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு மனுஷனுக்கு முன்பாக நல்ல நல்ல காரியங்கள் எல்லாம் செய்து நல்ல பெயர்களை சம்பாதித்து அப்படியே போய்கொண்டிருக்கிறோம். அதல்ல வாழ்க்கை. இது தெரியுமா உண்மையான வாழ்க்கை? கர்த்தருக்கு முன்பாக செம்மையான காரியங்கள், உண்மையான காரியங்கள், அவருக்கு முன்பாக நீதியான காரியங்களை நீங்களும் நானும் செய்யும் பொழுது அற்புத சுகம் உன் அருகே வந்து நிற்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தையை பேசும்பொழுது நான் விசுவாசத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு எந்த பலவீனமாக இருந்தாலும் சரி, எந்த வியாதியாக இருந்தாலும் சரி, அது உங்களை விட்டு விலகட்டும், உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கர்த்தருடைய மரண படுக்கையிலிருந்து உங்களை எழும்பி நடக்க செய்வாராக. மூன்றாவது கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று பார்ப்போம். அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து. நன்றாய் கவனிங்கள். அடுத்த காரியம், அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். நன்றாய் கவனிங்கள். நீங்கள் வீட்டில் ஒரு பிள்ளை இருக்குது, நம்ம சொல்கிற வார்த்தையை அது கேட்கவே மாட்டேங்குதுன்னா பெற்றோராகிய நம்முடைய இருதயங்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகிறது. ஐயோ, என் பிள்ளை கேட்பான்னு நினச்சேன், என் பிள்ளை செய்வான்னு நினச்சேன், ஆனால் காதில் வாங்கி வாங்காதது போல போயிட்டு இருக்கிறானே அப்படின்னு ஒரு காரியம் வரும். நாசியில் சுவாசம் இருக்கிற பெற்றோருக்கே அப்படி இருக்குமே ஆனால் அண்ட சராச்சரங்களின் தம்முடைய வார்த்தையினால் உண்டாக்கின கர்த்தருக்கு எவ்வளவு எதிர்பார்ப்புகள் இருக்கும். அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கிறேன், நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மை நாமே தாழ்த்த வேண்டும். அன்றைக்கு மரியாளை பார்த்து தேவ தூதன் சொன்னபொழுது மரியாள் சொன்ன ஒரே வார்த்தை, நான் கர்த்தருக்கு அடிமை, அவர் சொல்லட்டும், அவர் சொல்லுகிற காரியத்தை நான் செய்கிறேன் என்று தன்னைத்தானே ஒப்பு கொடுத்த ஒரு ஆசீர்வாதம் பிரியமானவர்களே. எனவே தான் அப்படி ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு இருதயத்தையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அற்புத சுகத்தை இப்பொழுது கட்டளையிடுவார். தீராத வியாதியிலிருந்து விடுதலை கொடுப்பார். இன்றைக்கு உங்களுடைய சரீரத்தில் ஒரு அற்புத விடுதலை நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு நம்பிக்கை பிறக்கும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி நிலைநிறுத்துவார். ஒருவேளை குழந்தை இல்லையே என்று சொல்லி நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கலாம். ஐயோ, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டேன் பிரதர், குழந்தை இல்லை பிரதர் என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உங்கள் கர்ப்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். பலவீனப்பட்டிருக்கிற உங்கள் கர்ப்பத்தை அவர் பலப்படுத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அற்புத சாட்சிகளாய் மாறுவீர்கள். அவருடைய கட்டளைகளுக்கு செவி கொடுத்து கடைசியாய் ஒரு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். அவருடைய நியமங்கள் யாவையும் கை கொண்டால். செவி கொடுக்கிறது வேற, கை கொள்ளுவது எது தெரியுமா? கேட்கிற காரியத்தை அப்படியே செய்வது. எது செய்தாலும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்ய வேண்டும். தாவீது சொல்லுகிறான், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தரணும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவியானவருடைய செம்மையான வழியில் நடத்துவாராக என்று சொல்லி உம்முடைய கட்டளைகளை நியமங்களை நீர் எனக்கு எழுதி கொடுத்த காரியத்தை நான் கை கொள்ளுகிறேன் ஆண்டவரே. நன்றாய் கவனிங்கள். அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடக்கும் பொழுது அற்புத சுகம் உங்களை தேடி வரும். விசுவாசத்தோடு காத்திருங்கள். அற்புத சுகம் நடக்கும். கர்த்தர் உங்களுடைய வியாதியின் படுக்கையை மாற்றுவார். உன் கரத்தை பிடித்து எழுப்பி நடக்கச் செய்வார். வேதத்தில் பார்க்கிறோம், இயேசு எங்கெங்கெல்லாம் யார் யாரெல்லாம் இயேசுவை பார்த்து கூப்பிட்டார்களோ அத்தனை பேருக்கும் நின்று அற்புதம் செய்தவர். அத்தனை பேருடைய கண்ணீரையும் கர்த்தர் கனப்படுத்தினார். கூப்பிடுற கூக்குரலை கனப்படுத்தினார். அவரை நோக்கி அப்பா என்று கதறின ஒவ்வொருவரையும் கனப்படுத்தினார். சுகம் தாரும் என்று கூப்பிட்டு அத்தனை பேர் சுகப்படுத்தினார். தாவீதின் குமாரன் என்று கூப்பிட்டு அத்தனை பேருக்கும் நின்றார். பிரியமானவர்களே, அன்றைக்கு இயேசுவால் அற்புதம் செய்ய முடியுமே ஆனால் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள்
உங்களுக்கு இந்த மாதம் ஒரு அற்புதத்தை செய்ய என் ஆண்டவருடைய கரத்தினால் ஆகும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை. நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். பரலோக பிதாவே, இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிற நண்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக ராஜா. விசேஷமாய் ஆண்டவரே, இந்த நாட்களில் யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறார்களோ ஒவ்வொரு சரீரத்தில் அற்புத சுகம் நடக்கட்டும், விடுதலை நடக்கட்டும். இப்போது மகிமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. வியாதியின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக, எல்லா விதமான பிசாசின் கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, படுத்த படுக்கையில் யார் யார் இருக்கிறார்களோ அத்தனை பேருடைய சரீரத்தினுடைய அற்புத சுகம் நடக்கட்டும். தொடர்ந்து யார் யாரெல்லாம் ஆண்டவரே கேன்சரினால் கஷ்டப்படுகிறார்களோ அத்தனை பேர் மேலேயும் உம்முடைய வல்லமை இறங்கட்டும். இயேசு என்கிற நாமத்தை நான் சொல்லுகிறேன், இயேசப்பா என்கிற நாமத்தை நான் சொல்லுகிறேன். இயேசு என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் ஆண்டவரே. என் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அற்புத சுகம் நடக்கட்டும் இயேசு சுவாமி, இப்பொழுது நடக்கட்டும் ஆண்டவரே. யார் யாரெல்லாம் குழந்தை பாக்கியத்திற்காய் காத்திருக்கிறார்களோ அத்தனை பேருடைய கர்ப்பங்கள் திறக்கப்படுவதாக ஆண்டவரே. தேவனின் அற்புதம் செய்யும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். வியாதியின் கட்டுகள் எல்லாம் மறுக்கப்படுவதாக, டயபெட்டிக் ப்ராப்ளம் மாறுவதாக ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து டாக்டர்ஸ்க்கு செலவு செய்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரர்கள் ஒவ்வொரு சரீரத்திலும் அற்புத சுகம் நடக்கட்டும். ரத்தத்தினுடைய வல்லமை இறங்கட்டும், தசைகளுடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு அணுக்களிலும் வல்லமை இறங்கி வரட்டும் ஆண்டவரே. கிருபை சூழ்ந்திருக்கட்டும். இந்த மாதம் ஒரு அற்புதத்தின் மாதமாய், ஒரு விடுதலையின் மாதமாய், ஒரு சுகத்தின் மாதமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. இத்தனை நாட்களுடைய பிள்ளைகள் வடித்த கண்ணீர் போதும், இத்தனை நாட்கள் பட்ட வேதனைகள் போதும், இத்தனை நாட்கள் நெருக்கின நெருக்கங்கள் போதும். அற்புதம் நடக்கட்டும், சாட்சிகளாய் மாற்றும். உம்முடைய நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென். God bless you.